இந்த மாதிரி வந்து நம்ம பெட்டு வச்சதில் நான் தான் ஜெயித்தேன், அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும், நான் என்ன செய்யறதுன்னு கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு சக்தி. இதை கேட்ட பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எப்படியாவது வந்து இவர்கிட்டருந்து தப்பிக்கணுமே, என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, ஏதாவது செய்ய சொன்னால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே வராங்க சக்தி. சக்தி வந்து என்ன பொண்ணு ரெடியாக இருக்கியா நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டையும் நீ வேணான்னு சொல்லிட்ட, உன் ஃப்ரெண்டையும் இந்த மாதிரி பண்ணிட்ட, ஆனால் நீங்கள் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிங்க, அதனால் நான் அதெல்லாம் செய்ய முடியாது, செஞ்சு தான் ஆகணும். நீ சொன்ன வாக்க காப்பாற்றுவேன்னு சொன்னேன், பார்த்தா காப்பாற்ற மாட்டேங்கிறேன், இப்போ என்ன நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும் அவ்வளோதானே, சரி சரி செய்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னோடனே உடனே வந்து கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து ஒன்றும் இல்லை, என்னை ஒரே ஒரு கட்டி பிடிக்க முடியுமா அப்படின்றாரு. அது அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லை பொண்ணு நான் அப்படிலாம் சொல்லுவேன் நீ நினச்சியா, நான்லாம் அப்படி சொல்கிறேவனா சொல்லு, நான் அப்படிலாம் பண்ணுவேனா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதனை பார்த்தேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு பொண்ணி, ஒன்றுமே பண்ண வேணாம், எனக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருக்கணும், ஜாலியாக பேசணும், பழைய பொண்ணி மாதிரி பேசிகிட்டு இருக்கணும் முடியுமா, அதே மாதிரி பழைய பொண்ணி மாதிரி எனக்கு சமைச்சு தரணும், எனக்கு இதெல்லாம் தான் ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. பழைய பொண்ணியை ஒரே ஒரு நாள் நான் பார்த்தா போதும், அந்த சிரித்த முகத்தை, என்கிட்ட ஜாலியாக பேசுகிற முகத்தை, அந்த பொண்ணி என்றைக்கோ வந்து முடிஞ்சிச்சு அவள் கதை, அவள் மறுபடி வரவே மாட்டா, இந்த பொண்ணி வேற, இந்த பொண்ணி முத்தையாவோட பொண்ணு, அதனால் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க, அப்படிலாம் நடக்கணும். நீ தான் சொன்ன பெட்டில் வந்து நான் ஜெயிச்சிட்டா நீ செய்வேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னென்னா மாற்றி பேசுகிற, எனக்கு தெரியாதுப்பா, என்னோடய ஆசை இது தான், நீ அந்த ஆசையை நிறைவேற்றி தான் வைக்கணும், வேறு வழியே கிடையாது, அப்படி நிறைவேற்றுறனா அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகாது, நீ இது கொடுத்த பார்க்க நிறைவேற்றுற நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் காலம் ஃபுல்லாக அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து பொண்ணு செம்மையாக டென்ஷனாக, இப்போ என்ன பேசணும் உங்ககிட்ட, அதை நல்லா பேசுகிறேன், எங்கே பொண்ணி சிரித்த மாதிரியே பேச மாட்டேன் போதுமா அப்படின்றாங்க. ஐயோ அம்மாம்மா, நீ சிரிச்சேன்னு சொல்லிட்டு இப்படியா சிரிக்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக சிரி பொண்ணி, ஏங்க இப்படி என்னை போட்டு படுத்துறீங்க, வேறு நான் என்ன பண்ணுறது, சரி சரி சாப்பாடு நான் மத்தியானம் செய்வேன்ல, அப்போது எங்கள் வீட்டில் செஞ்சு வைக்கிறேன், ஆள் அனுப்புங்க கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னோடனே, ஏன் பொண்ணி நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாது, ஏன் உன்னை ஊட்டி விட்டுமா அப்படின்றாங்க. ஐயோ ஊட்டி விட்டால் எவ்வளோ சந்தோஷம், அதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது, ஊட்டி விட்டேன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான், உங்களை ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கீங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு வராங்க, ஏய் பொண்ணி என்கிட்ட பேச மாட்டியாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் உங்கள் அண்ணன் இருக்கார்ல அவர்கிட்டே பேசு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் பொண்ணி நில்லுடி அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க அவங்க ஃப்ரெண்டு. என்னடி என்கிட்ட பேச மாட்டியா, ஒன்றால தான் நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இவர் என்ன சமைச்சு தர சொல்கிறாரு, நல்லா பேச சொல்கிறாரு, பழக சொல்கிறாரு, என்னடி நீ ஏதோ பண்ண சொன்ன மாதிரி பேச சொல்கிறாரு, சமைச்சு தர சொல்கிறாரு, அவ்வளோதானே செய்ய சொல்கிறாரு, என்னமோ பெரிய வேலை சொன்ன மாதிரி செஞ்சிட்ருக்க, உனக்கு என்னம்மா, நீ வந்து அவர் கட்சி தானே, அதான் அப்படி பேசுகிற, உங்ககிட்டலாம் பேச என்னால் முடியாது, உன்னை நான் மன்னிக்கவும் தயாராக, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ஏன் பொண்ணு இவ்வளோ பண்ணுற, நீ நம்பிக்கை துரோகிடி, நீ என்ன சாதனாளா, இங்கே பாரு பொண்ணி, அந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசாத பொண்ணி, இப்போ என்ன என்கிட்ட நீ பேச மாட்டியா, பழக மாட்டியா, அவ்வளோதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆமாம் அவ்வளோதான் போ இங்கேருந்து. பாரு பொண்ணி, நான் போயிட்டேன்னா நீ தனியாக ஆகிடுவேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான், அதனால் நீ ஏன் என்னை தேடி வருவேன் பாரு அப்படின்னு சொல்லி, நான் ஒன்றும் தேடி வரமாட்டேன், நீ தானே இப்போ தேடி வந்திருக்கேன், ஆமாம் பொண்ணி நான் தான் உன் மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்கேன், அதான் தேடி வரேன், நீ தான் என் மேலே பாசமே வைக்கலையா, அதனால தான் என்னை தேட மாட்டேங்கிற அப்படின்னா பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே வந்து மனசு மாறா அப்படி சொல்லிட்டு, விடு பொண்ணி, எனக்கு யார் இருக்கா சொல்லு, வீட்டுக்காரனும் வந்து என்னை துரத்தி விட்டுட்டான், நான் தனியாக தான் இருக்கேன், காலம் ஃபுல்லாக இப்படியே இருக்கணும் போல் இருக்கு, என்ன பண்ணுறது, எனக்கு ஃப்ரெண்டு கூட இல்லை அப்படின்னா, ரொம்ப ஓவராக போவாதடி, நீ நடிக்கிற நடிப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன், சரி நம்மளனா போ பொண்ணி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவங்க ஃப்ரெண்டு பாவம்னு நினைக்கிறாங்க. பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க.